மிக நீண்ட நாட்களா, அதாவது 2 வருஷமா குக்கி, மெய்த்தி இன மக்களுக்கிடையே நடந்து வந்த பிரச்சனை. அதனுடைய நீட்சியா உச்சகட்டமா மணிப்பூர் முதல்வர் பைரன் சிங் இன்னைக்கு பதவி விலகி இருக்காரு. ராஜினாமா கடிதத்தை கவர்னர்கிட்ட கொடுத்திருக்காரு. இந்த விவகாரம் தான் தேசிய அளவுல பெரிய அளவுல பேசுபொருளா மாறிட்டு வருது. ஏன் திடீர்னு இப்ப ராஜினாமா பண்றாரு அப்படின்னா, ஏற்கனவே ராஜினாமா கடிதம்லாம் எழுதினதாகவும் அந்த ராஜினாமா கடிதத்தை பாஜகவினரே பிடுங்கி கிழிச்சு போட்டதாகவும் தகவல்லாம் வெளியானுச்சு, தகவல் சொல்லப்பட்டுச்சு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் அமைதியை நிலைநாட்ட தவறிட்டேன் அப்படிங்கிற அடிப்படையில் ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் பைரன் சிங் பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா, கட்சிக்குள்ள அவருக்கு எதிர்ப்பு வந்துருச்சு. மணிப்பூரை சேர்ந்த எம்எல்ஏக்களே இவருக்கு எதிராக இருக்காங்க. அதனால தான் பாஜகவினுடைய அலுவலகம்லாம் சூறையாடப்பட்டுச்சு. சொந்த கட்சிக்காரங்க கொடுக்குற நெருக்கடி தாங்காம தான் ராஜினாமா பண்றது அப்படிங்கிறது இன்னொரு கட்ட தகவல் சொல்லப்படுது. இதுல பைரன் சிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு, அதாவது பிப்ரவரி 10ஆம் தேதியான இன்னைக்கு என்ன காங்கிரஸ் சார்பாக முடிவெடுக்கப்பட்டிருக்குன்னா, இவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படும் அப்படிங்கிற அளவில் அவங்க ஒரு திட்டத்தை தீட்டியிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் முன்கூட்டியே அவர் நேத்தியே ரிசைன் பண்ணிட்டாரு அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கலவரத்தின் போது இவர் பெயர் சம்பந்தப்பட்ட ஒரு ஆடியோ லீக் ஆனிச்சு. அந்த ஆடியோ நீதிமன்றம் வரைக்கும் போயிடுச்சு. அந்த நீதிமன்றம் மத்திய அரசினுடைய தடயவியல் துறை இதை ஆய்வு பண்ணணும், ஆய்வு பண்ணி உரிய அறிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில் நீதிமன்றமும் அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. இந்த நிலையில தான் அந்த வழக்கு மார்ச் 24 வாக்கில் வரதா இருக்கு. இப்படி பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் ஒரு பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. வேற வழியே இல்லாமல் தான் ராஜினாமா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இப்போ இன்னொரு கட்ட தகவலாக சொல்லப்படுது. இது மணிப்பூரில் ஏற்கனவே இன்னைய வரைக்கும் பிரதமர் மோடி அங்கே போய் பார்க்கல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிற சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய முக்கிய முகமாக இருக்கக்கூடிய பைரன் சிங், அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் ராஜினாமா பண்ணியிருக்கிறதுங்கிறது தேசிய அளவில் ஒரு பேசு பொருளாகவும் பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாகவுமே பார்க்கப்படுது.